இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக் ஃபினிஷிங்கில் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கேலப் மாதிரி வந்துட்டு கீழே ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து கோட் காலர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சு வித்தும் ஹைட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரண்ட்டில் இருக்கோ அந்த ஹைட் எடுத்துக்கணும். சீம் அலவன்ஸோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கேலப் ஏற்கனவே உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சார்ட்டில். ஸோ அந்த சீம் அலவன்ஸ் லைனுக்கு முன்னாடியே அந்த ஸ்கேலப் வந்து முடிச்சிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் மட்டும் வச்சு கோட் போட்டுக்கோங்க. அந்த 1/2 இன்ச் நம்ம ஃபினிஷ் பண்ணி திருப்புறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு கேன்வாஸாக வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கேலப்லாம் வரைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இது டேரெக்டாக காட்டல. நம்ம கிளாத் அளவு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்கை நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கூட மேலே நெட் கிளாத் அட்டாச் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கீழே வந்து ஸ்கேலப் ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து நெட் அட்டாச் பண்ணிங்கன்னா அது ஒரு மாடலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அயன் பண்ணால் கூட அது மூவ் ஆகாமல் இருக்கிறதா ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கை கொண்டு போய் நம்ம லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ராய்ஜஸ் தெரியுதுல லைனிங் கிளாத்தில், அதை ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. நீங்கள் கொஞ்சமாக கிளாத் விட்டுருந்தீங்கன்னா சிங்கிள் ஃபோல்டு பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நிறையா கிளாத் விட்டுருக்கேன். ஸோ டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக்ஸ்ட்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ண நமக்கு தெரியணும். கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க தெரியலன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அந்த மாடல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் தனி கிளாஸஸில் போகாமல் இல்லை அடிஷ்னல் கிளாஸஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்கேலப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் சென்டரை போய் எடுத்து வச்சுட்டு மெயின் கிளாத்தோட சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிட்டு சென்டர்லேருந்து சென்டர் ஃபேஸிங் வச்சுட்டு கரெக்டாக பால் பின் போட்டுக்கோங்க. சுற்றி சென்டர் கரெக்டாக சென்டரை பார்த்துருக்கான்னு மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் பால் பின் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த ஸ்கேலப் கீழே அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளைவுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கர்வ் லைன் ஃபினிஷிங் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணக்கூடாது, கேன்வாஸை ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இது ரொம்ப திக்கான கேன்வாஸ். கோட் காலர் ஷர்ட் காலருக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த கேன்வாஸு. ஸோ டேர்ன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், திருப்ப முடியாது. ஸோ நம்ம கேன்வாஸை ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு கேன்வாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல குர்த்திக்கலாம், அதில் நீங்கள் கேன்வாஸ் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இந்த கோட் காலர் கேன்வாஸ் மட்டும் ரொம்ப திக்கானதாக இருக்கும். ஸ்கேலப் நெக் கேட்குறாங்க, ஸ்கேலப் ஸ்லீவ் கேட்குறாங்கன்னு நீங்கள் இந்த கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணணும். இது மீட்ரே 140 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த கார்னர்லாம் வரும்போது நீடில் நிப்பாட்டி வச்சுட்டு ஃபுட்ரு தூக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்கேலப் நீங்கள் 2-3 தடவை தைச்சி பழகிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியான ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்கேலப் கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம கட்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் நீட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கர்வ் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்து நிப்பாட்டி திருப்பணும். நான் ஃபுல் வீடியோவுமே காமிச்சிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வந்து ஸ்கேலப் ஸ்லீவ் எடுக்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குர்த்தியில் இப்போ நான் ரெடி பண்ணுறது ஒரு மேக்ஸி ப்ளீட்டட் மேக்ஸிக்கு மேலே வந்து இந்த மாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாடலுக்கு பண்ணுறோம். கீழே குறைய போர்ஷன் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு 14 இன்ச் ஹைட் வச்சோம்னா இந்த மாதிரி நெக் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 14 இன்ச் வைக்கிற இடத்துல வந்து 16 வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அலைன் பண்ணி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம 14 இன்ச்சஸ்க்கு நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடலாம். நீங்கள் எடுக்கும்போதே கம்மியாக எடுத்திங்கன்னா முன்ன பின்ன வந்துடும். ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 14 ஹைட்டை வந்து நீங்கள் 16 எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடித்து திருப்பும்போது இதில் ஒரு 1/2 இன்ச் போயிடுமா, அடுத்து அந்த ராய்ஜஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் போயிடும். ஸோ இதுக்கு மேலே வச்சு அது மேலே தப்போம், அப்போ ஒரு 1/2 இன்ச் கிட்ட போயிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வந்துடும். 1/2 இன்ச்சு 1.5 இன்ச் கிட்ட வந்துடும். ஸோ கீழே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பட் கம்மியாக போச்சுன்னா மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நெக் பண்ண சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக அந்த இது பாருங்கள், கர்வ் 2 கனெக்ட் ஆகுதுல்ல, அந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. கீழே ஒரு 1/4 இன்ச் மட்டும் இருந்தால் போதும் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே இருக்க வேணாம். ஏன்னா இது வந்து சில்க் ஃபேப்ரிக், ரொம்ப திக்கான ஃபேப்ரிக். நான் பார்டரில் தான் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக 1/4 இன்ச் இருந்தால் போதும். இதை அப்படியே நம்ம ஃபுல்லாக டர்ன் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணிங்கன்னா நீட்டாக ஆயிரும். அது மாதிரி அயன் பாக்ஸில் வந்து சில்க் ஃபேப்ரிக்லாம் வச்சு அயன் பண்ணிங்கன்னா, சில்க் மூடில் வச்சு அயன் பண்ணுங்கள். காட்டனில் வச்சு அயன் பண்ணிங்கன்னா சரி த்ரெட் ஃபுல்லாமே கருகி போயிடும். ஓகேங்களா? ஒரு மாதிரி தீஞ்சு போகும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம எந்தளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறோமோ பர்ஃபெக்டாக அந்தளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணணும். அயனிங்கும் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா?
எப்போவுமே சரி ஃபேப்ரிக்லாம் வச்சு அயன் பண்ணுறீங்கன்னா சில்க் வச்சுக்கோங்க. சரினா இந்த கோல்டு கலரில் லைன் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சரி. ஓகேங்களா? சரினா என்னென்னு கேட்காதீங்க, இந்த கோல்டு கலரில் இருக்கும், அதுதான் சரி கிளாத். ஸோ இதை அயன் பண்ணிவிட்டு இது மேலே அப்படி பண்ணிவிட்டு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க.